கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கவனமா கேளுங்க, காணிக்கை மட்டுமல்ல, எந்த ஒரு காரியமும் நமக்கு கொடுத்தாலும் அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக மனிதர்கள் நன்றாய் அளந்து நம்முடைய மடியில போடுவாங்க. ஒண்ணும் இல்ல, வீட்டுல சொல்லுவாங்களே, சும்மா ஒரு பேச்சுக்கு வாயத்திற்கு சும்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டேங்க, ஆனா பொறிச்சு தள்ளிட்டாங்க. சில இடத்துல விளையாட்டு கூட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க பாருங்க, அது பாருங்க முடிச்சு சொல்லுவாங்க, சும்மா தானே சொன்னேன், விளையாட்டுக்கு தானே சொன்னேன், அதுக்குன்னு இப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட பாருங்க ரிட்டர்ன்ஸ், ரொம்ப ரிட்டர்ன்ஸ் வரும் பாருங்க, ஏகப்பட்ட ரிட்டர்ன்ஸ் நமக்கு வந்து சேர்ந்துடும். சில குடும்பத்துல பாருங்க, சில பிரச்சனை தீர்த்து வைக்கும் போதெல்லாம் அவங்க சொல்ற சிம்பிளான காரியமா தான் இருக்கும், சின்ன விஷயம் இதுல ஆரம்பிச்சதுதான் பெரிய பிரச்சனையா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் பாருங்க. இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா, இது நமக்கு ஒரு பெரிய சத்தியத்தை காமிக்குது. எதை விதைச்சாலும் நமக்கு எப்படி கொடுக்கும், அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தான் எல்லாமே வரும். நல்லா கவனிங்க, எதை விதைச்சாலும் அது என்ன பண்ணி அறுவடை உண்டாகும் என்றால் அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தான் நமக்கு அறுவடை உண்டாக ஆரம்பிக்கும். ஆகவே எந்த ஒரு காரியத்தை குறித்தும் கவனமாக இருக்க வேண்டும்.